இன்றைக்கி நம்ம பேக் பண்ணி ஷிப் பண்ண போகிறது ஒரு ஸ்பீடோமீட்டர் டயல் தான் பேக் பண்ணி ஷிப் பண்ண போகிறோம். இந்த ஸ்பீடோமீட்டர் டயல் வந்து நமக்கு பேஷன் ப்ரோக்கு ஆர்டர் வந்திருக்கு. இது நமக்கு 2 பீசஸில் வந்திருக்கு. இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரிகால் அப்படிங்கிற இந்த பிராண்டில் நம்ம ஷிப் பண்ண போகிறோம். ஷிப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 2 டயலையுமே நம்ம வெளியே, அதாவது பாக்ஸ் விட்டு வெளியே எடுத்து அன்பாக்ஸ் பண்ணி நம்ம ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கா, அது ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே செக் பண்ணுறோம். இது அனலாக் மீட்டர் அப்படிங்கிறதுனால கீழே வந்து நமக்கு ஸ்பீடோமீட்டர் டிரைவ் மூலமாக அதை டர்ன் பண்ணி விடுவாங்க. நீங்கள் ஒரு ஸ்பீடில் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்பீடோமீட்டர் கேபிள் வந்து சுற்றி இந்த டயலை வந்து நமக்கு ரொட்டேட் பண்ணி விடும். அதுக்கு கீழே நமக்கு ஸ்பீடோமீட்டர் டிரைவ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த ஸ்பீடோமீட்டர் டிரைவ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த கேபிள்ஸை ஃபுல்லாக சுற்றி விடுறதுனால இது ஆப்ரேட் ஆகும். இது வந்து அனலாக் மீட்டர் அப்படிங்கிறதுனால விஷுவல் டேமேஜஸ் அண்ட் வேறு ஏதாச்சும் டேமேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே இன்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இன்ஸ்பெக்ஷன் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்பீடோமீட்டர் டயலை எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி பேக் பண்ணி வச்சாச்சு. இந்த 2 ஸ்பீடோமீட்டர் டயலையுமே நம்ம பேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான கார்ட்போர்ட் பாக்ஸில் வச்சு நம்ம ஷிப் பண்ணியாச்சு. அண்ட் கஸ்டமர் கையில் இது சேஃபாகவும் ரீச் ஆயிடுச்சு. எங்களோட வெப்சைட் toolspares.comல நாங்கள் நிறைய ஸ்பேர்ஸ் அங்கே லிஸ்டிங் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஸ்பேர்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அங்கே ஆர்டர் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அங்கேயே கான்டாக்ட் பண்ணுங்கள்.